ஓசூர் புத்தக திருவிழாவில் இந்த ஆண்டு சுமார் 2.5 லட்சம் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு இணைந்து 14வது புத்தக திருவிழாவை நடத்தின. இதனை கடந்த 11ஆம் தேதி ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வழக்கமாக கல்லூரி மற்றும் விளையாட்டு மைதானம் போன்றவற்றில் புத்தக காட்சி நடைபெறும். ஆனால் ஓசூர் புத்தக காட்சி ஹோட்டல் ஹில்ஸ் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டு 500க்கும் அதிகமான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மாணவர்கள், புத்தக வாசிப்பாளர்கள் உள்ளிட்டோர் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். தினமும் ஒரு தலைப்பில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியது புத்தகங்கள் மற்றும் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தது. ஓசூர் சுற்று வட்டாரத்தில் வாழும் பழங்குடியின மாணவர்களை புத்தக திருவிழாவில் பங்கேற்க வைத்தது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 50 ரூபாயில் கூப்பன், புத்தக சேமிப்பு திட்டம் போன்றவை அனைவரிடமும் வரவேற்பை பெற்றது. புத்தக திருவிழாவின் 10ஆம் நாளில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கலந்து கொண்டார். அப்பொழுது புத்தக திருவிழாவின் மலரையும் கவிஞர் சத்திய பாலபாரதி எழுதிய தீரா காதல் என்ற கவிதை நூலையும் வெளியிட்டார். ஒசூரைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவி ஜோஷிகா ஸ்ரீ எழுதிய ஹா 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 என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 12 நாட்களில் 12,000 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். 2.5 லட்சம் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 6,12,000 ரூபாய்க்கு குழந்தைகள் புத்தகம் பெற்று சென்றிருக்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்கள். மழை சீற்றங்கள் இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த 12 நாட்கள் சிறப்பான முறையில் ஒசூர் மக்களுடைய பங்களிப்போடு புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புத்தக காட்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்களும் புத்தக வாசிப்பாளர்களும் கூறினர். நான் பாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த புக் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷமும் நான் புக்ஸ் நிறைய வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது புக் ஃபெஸ்டிவல். தொடக்க நாட்களில் தனியார் நிறுவனம் சார்பில் 1,30,000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் 10 அரசு பள்ளிகளுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன.